நீங்க அதுல கூட சார் நீட்டுல கூட உண்மையிலேயே தமிழக வெற்றி கழகத்து நீட்டோட நிலைப்பாடு என்ன எனக்கு உண்மையிலே எனக்கு புரியல. நான் கட்சிக்குள்ள நான் இருக்கும் பொழுது நீட் ஒரு மிக முக்கியமான பிரச்சனை அப்படின்னு சொல்லி கல்விக்காக அவர் பசங்களுக்கு அவார்டு கொடுக்கும்போது நீட்டிற்கான இடைக்கால தீர்வு இது, இமீடியட் தீர்வு இது, நீண்ட கால தீர்வு மூணுமே சொல்றீங்க. நீட் அபாலிஷ் பண்ணுங்க உடனடியா, இடைக்காலமாக ஸ்பெஷல் கன்கரண்ட் சிறப்பு பட்டியல் ஒன்று கொண்டு வாங்க, மூணாவதாக கல்வியை வந்து மறுபடியும் மாநில பட்டியல் கொண்டு வாங்க, நல்ல விஷயம், ஓகே. அடுத்ததுல என்ன பண்றீங்க, நீட்டும் ஒரு தேர்வா, நீட்டும் ஒரு தேர்வு தான், இதற்காக நீங்கள் மாணவர்கள், நான் சொல்றேன் மாணவர்கள் தற்கொலை செய்ய வேண்டாம்னு சொல்றதை நான் மதிக்கிறேன். ஆனா நீட்டுக்காக என் போராட்டம் தொடரும், அதே சமயத்தில் நீட்டு குறித்து இவ்வளவு நீங்கள் மெனக்கடாதீர்கள் சொன்னா பரவாயில்ல. நான் அதை மறந்துட்டேன், அந்த அந்த நான் என்ன பேசுறேங்கிறத நான் மறந்துட்டேன், வேற புதுசா ஒன்று சொல்றேன். இப்போ மறுபடியும் மோடி அவர்களே நீட்டுக்கு நீங்க எப்போ விளக்கு கொடுப்பீங்க மோடி அவர்களே அப்படின்னா பாஜக என்ன சொல்லுவாங்க, தம்பி நீ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போ, அப்படிதான் பேசுவாங்க. ஏன்னா உனக்கு அந்த விஷயமே தெரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நான் வந்து இந்த கருத்தை நான் லீகலா வைக்கிறேனா மக்கள் மத்தியில் வைக்கிறேனா அப்படிங்கிறதே உங்களுக்கு பெரிய குழப்பம் இருக்கு. நீட்டு குறித்தும் அந்த பார்வை இருக்கு. ஸோ நீங்க மற்ற விஷயங்கள் இப்போ தமிழ்நாடு அரசு குறித்து என்ன பெருசாக விமர்சி திமுகங்கிறத பேசுறாரு, பாஜகங்கிற பேசுறாரு, விமர்சிக்க வேண்டிய பல விஷயங்கள் இருந்து விமர்சிக்க தயங்குகிறார்.